சீதாக்கா, என்ன இன்னைக்கு சீக்கிரமாகவே மாடை மேய்ச்சல் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க இருக்கு? ஆமாண்டி சித்ரா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவ் இல்லை, அதனால வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்துட்டோம் வயலுக்கு. ஏக்கா, பிள்ளைகளை அத்தைக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கலாம்ல, இந்த வெயில்லையும் கூட்டிகிட்டு வந்தியே. அடி போடி, நீ வேற காலையில் கொஞ்ச நேரம் பிள்ளைய சத்தம் போட்டு விளாண்டதுக்கே அதை மாமியாக்காரி அப்படி இப்படி கத்துறா. அது தாங்க முடியாமத்து பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வெயிலுக்குள்ள. அத்தை என்ன எப்பவும் போல் காலையிலே சண்டை போட்டுருச்சு அவங்களோட. அந்த கிழவி இன்னைக்கு நேற்று சண்டை போடுது, நான் வந்த நாளையிலேருந்துதான் கத்திக்கிட்டே தெரியுது. எங்கக்கா பிள்ளைகளை கூட்டியாந்து நீங்கள்? எங்கே தம்பி தங்கச்சிலாம்? இப்படி வயல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு போச்சுடி. நான் போய் பார்க்கணும் எங்கிட்டு விளையாடுறதுக்குன்னு. சரி, நீ மாட்டை பார்த்துக்க, நான் போய் பிள்ளைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு கஞ்சி தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு வரேன். சரிக்கா, நான் பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்க. ஏய் சுரேஷு, சுமதி, இங்கே வாங்க. தம்பி, அம்மா கூப்பிட்றாங்கடா, வாடா. வாக்கா போவோம். என்னங்கம்மா? வாங்கப்பா, வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதலாம், நான் வயலுக்கு வரேன். அம்மா, வயல்ல இருக்கலாம், இங்கேதான் நல்லா இருக்கு. ஆமாம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. அடியே, வயலில் வெயிலாக இருக்குடி, அதனால தானே கூப்பிட்றேன் வீட்டுக்கு. வாங்க, நாளைக்கு வரலாம். இல்லைம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, இங்கே இருக்கலாமா? சரி வாங்க, சாப்பிட்டாச்சும் வரலாம். சரி. வீட்டில் நம்மளை ஒத்தையாக விட்டுட்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு மாடு மேய்க்க போயிருக்கா. நம்ம மேலே கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஒரு வயசானவ இருக்காளே, சாப்பிட்டாலா சாப்பிடலான்னு கேட்குறது கூட ஆள் இருக்கா இந்த வீட்டில்? என்னத்த தானாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? கேப்படி கேப்ப. தானா பேசிட்டு இருக்கேன், தன்னால பேசிட்டு இருக்கலைன்னு. அம்மா, மதினி எப்படி இருக்கிய? வா மதினி வா, நான் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா, அவங்க எல்லாரும் நல்லாதான் இருப்பாங்க. என்னையதே யாரும் கவனிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏம்மா அப்படி சலிச்சுக்கிற? மதினி உங்களை நல்லா தானே பார்த்துப்பாங்க. ஆமா, பாத்துக்கிறா, நல்லா பாத்துக்கிறா. சரி மதினி, அத்தை எப்போ அப்படித்தேன், யார் என்னை தானே திட்டுறாங்க. சரி நீங்கள் உட்காருங்க, இந்த வரேன். சுரேஷு, சுமதி, அத்தை வீட்டுக்கு வந்திருக்காவில், அத்தைகிட்ட பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் மாட்டை ஓட்டிகிட்டு வரேன் வயல்லேருந்து. சரிம்மா. என்ன மாடு மட்டும் மேயுது, சித்ராவை காணோம். அடியே சித்ரா, மாட்டை விட்டுட்டு எங்கிட்டு போன? அக்கா வந்துட்டியாக்கா? எங்கேயும் போகலக்கா, அடுத்த வயலில் தண்ணி வச்சுட்டு வந்துருந்தேன், இங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரி வாடி, பொழுதாயிருச்சு, வீட்டை பக்கத்து மாட்டை ஓட்டிகிட்டு போவோம். வீட்டில் வேலை இருக்குது, எங்கள் வீட்டுக்கு நாத்தனா வேற வந்திருக்கா. சரி வாக்கா, வீட்டுக்கு போவோம். அப்பாடா, ஒரு வழியாக மாட்டை மேய்ச்சாந்து கட்டுத்தரையில் கொட்டியாச்சு. சித்ரா, யாரு? மங்கம்மா அத்தை. அத்தை வாங்கத்த. அத்தை இங்கே இருங்க, இந்த வந்துடுறேன். சரிம்மா. நம்மளை பார்த்தோன்னு ஓடுறா, வரட்டும். எம்மா அண்ணே. அடியாத்தே, நான் பெத்த மகளே, என்னடியாச்சு உனக்கு? டே, இங்கே பாரு உன் தங்கச்சிய. யார் உன்னை இப்படி அடிச்சது? தங்கச்சி சொல்லுமா, சொல்லு, உன்னை யார் இப்படி அடிச்சது? என்ன நடந்துச்சுன்னு கேட்குறோம்ல, சொல்லு. எம்மா, நீங்கள் கல்யாணத்துக்கு போடுறேன்னு சொன்ன நகையை என்ன போடலைன்னு மாமியாலும் புருஷனை சேர்ந்து அடிச்சு போட்டாகம்மா. என்னது, நகை போடலைன்னா அடிச்சானா? நகை போடலன்னா அடிப்பாங்களாவா? டேய், நீ இப்போ என்ன பண்ணுவியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது. அவன் மூஞ்சில் நகையை விட்டு எறிஞ்சிட்டு என் பிள்ளை ஏன் அடிச்சேன்னு கேட்டுட்டு வரேன். அம்மா, நகை வாங்க காசு? டேய், இந்த குழுவில் சேர்ந்துருக்கவங்களுக்குலாம் ஏதோ லோன் கொடுக்குறாள். அவன் பொண்டாட்டி குழுவில் சேர்ந்துருக்கால, அவள்கிட்ட லோன் வாங்கி தர சொல்லி நகையை வாங்கி கொடு. சரிம்மா.
என்னங்க இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க? ஏதோ உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சீதா. காலையில் தங்கச்சி மல்லி வந்துச்சுல, அதுக்குதான் அவங்க வீட்டில் தான் ஏதோ பிரச்சனையா, நகை கேட்குறாங்களாம். அதே கொஞ்சம் குழுவில் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமாம்மா? குழுவில் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா புரியலை. இல்லைம்மா, அந்த குழுவில் சேர்ந்தவங்களுக்குலாம் ஏதோ லோன் கொடுக்குறாங்கன்னு அம்மா சொல்லுச்சு. அதே அந்த லோன் எதுக்கு வாங்கி தர முடியுமான்னு தான் கேட்குறேன். நானே லோன் வாங்கினா கட்ட முடியாதுன்னு நானே லோன் வேணாம்னு இருக்கேன். நான் லோன் வாங்கி கொடுத்து உன் தங்கச்சிக்கு நகை வாங்கி கொடுக்கணுமா? யார் கட்டுறது? இங்கேடா அவளை வாங்கி மட்டும் தர சொல்லு, நான் கட்டிக்கிறேன். இப்போ உங்கள் பேரில் வாங்க வேண்டியதானே, ஏன் என் பேரால் வாங்க சொல்றிய? இங்கேரா வாய்ச்சி விடால் பேசாமல் அவளை வாங்கி தர சொல்கிறா, நான் கட்டிக்கிறேன். இங்கே பாடி, எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி செய்டி. ஆத்தா சொல்லிட்டு அப்பிலே கிடையாதே. என்னமோ பண்ணுங்க, நான்லாம் வாங்கி தர முடியாது. இங்கேரா அவள் வாங்கி தரான்னா அவன் இங்கே வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லி வை. என்னக்கா சீதாக்கா ரொம்ப கோவமாக இருக்கிறவருக்கு? ஆமாண்டி, என் கிளவியை நினச்சா தாண்டி கோவமாக வருது. அப்படி என்ன அத்தை பண்ணாங்க? மககாரி வீட்டில் பிரச்சனைன்னு வந்திருக்கா. நான் லோன் வாங்கி கொடுத்து அவங்க வீட்டு பிரச்சனையை நான் சரி பண்ணணுமா? என்னக்கா சொல்கிற? இப்போ சொல்லுக்கா. அடி, நம்ம குழுவில் லோன் தரேன்னு சொன்னாங்களடி, அந்த விஷயம் எப்படியோ என் மாமியாக்காரிக்கு தெரிஞ்சிருக்குடி. மயன்கிட்ட சொல்லி லோனு வாங்கித்தா, தங்கச்சிக்கு நகையை பண்ணி போடு அப்படின்னு என் புருஷன்காரர்கிட்ட டார்ச்சர் பண்ணுதுடி. அவர் என்னையும் டார்ச்சர் பண்ணுறாடி. லோன் வாங்கினா நம்மளால் கட்ட முடியாது தானேக்கா லோனு வேணாம்னு இருக்கான். அதை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளுகடி. லோனை வாங்கித்தா நான் கட்டிக்கிறேங்குது கிளவி. அப்புறம் என்னக்கா, அத்தை கட்டிக்கிட்டு நீ வாங்கி மட்டும் கொடு. அடி போக்கத்தவளை, இத்தனை நாள் கிளவிக்கிட்ட பழகி கிளவியோட குணம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. இன்னைக்கு சொல்ல முடியும், நாளைக்கு நீ தானே லோன் எடுத்த, நீனே கட்டிக்கன்னு சொல்ல முடியும். ஆமாக்கா, கிளவி சொன்னாலும் சொல்லும். சரி வா, பொழுதும் போயிடுச்சு, போய் வீட்லையாச்சும் போய் என்ன செய்வோன்னு யோசிப்போம். என்னடி, என்ன முடிவு எடுத்திருக்க? ஏங்க இங்கே கொஞ்சம் வாங்களே. என்னடி கூப்பிட்டு அடிக்கிற? என்ன முடிவு எடுத்திருக்குன்னு கேட்டில்லையா? இந்த முடிவை எடுத்திருக்கேன். உன் தங்கச்சிக்கு லோனை வாங்கி கொடுத்துட்டு யார் கட்டுறது? நீ கட்டுவியா? அதே எங்கள் அம்மா கட்டுறேன்னு சொல்லிச்சுல்லடி. ஆமாம், அவங்க ஆத்தாக்காரி கட்டும். வாங்குற வரைக்கும் காலில் விழுகும். அதுக்கப்புறம் அன்னைக்கு என் தலையில தான் ஏறி மிளகா அரைக்கும். இங்கேருந்து கோவத்தை கிளப்பாம ஓடி போயிரு. இங்கேடி காலையில் மினிக்கிட்டு போகிற? நான் இங்கே போனால் உங்களுக்கு என்ன? அடே எங்கடா அவன் பொண்டாட்டி போகிறா? என்கிட்ட எதுவும் சொல்லலாமா? அந்த லோன் பிரச்சனை வந்ததுலேருந்து எங்களுக்குள்ள சண்டை தான் மாறுது. லோன் வாங்கித்தான்னு ஒரே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட அந்த டார்ச்சர்லாம் ஒளிஞ்சிச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதேங்க்கா. வாங்கி கொடுத்துட்டு நம்ம வாட்டிக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதேங்க்கா. நம்ம வாங்கி கொடுத்துட்டு நம்மளை சும்மா விடுவாளுங்க. அவளுக வாட்டிக்கு வாங்கிட்டு அவளுக வாட்டி இருப்பாளுங்க. நம்மளை தலையில தான் கட்ட போகிறாளுங்க. அப்படித்தான் நெட்டவழி செய்ய போகிறாளுங்க. அதை நினச்சாத்தே நெட்டவழி எனக்கு கவலையாக இருக்குது. இப்போயே நான் லோன் வாங்க போகிறேன்னு சொல்லாமத்தே வந்தேன். வணக்கம் மேடம், யாரை பார்க்கணும் நீங்கள்? சார், இந்த குழுவில் இருந்து லோன் வாங்க வந்திருக்கோம் சார். அப்படியாங்க மேடம், ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கேஷியரை போய் பாருங்கள் மேடம். ஓகே சார், ரொம்ப நன்றி. எங்க இங்கே வாங்க. என்னடி? லோன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீல்ல, இந்தாங்க பிடிங்க, நீங்களே கட்டிக்கணும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்தா. பார்ப்போம். இந்தாங்க. அப்புறம் மறந்துடாதீங்க, மாதம் 10,000 கட்டணும். அதெல்லாம் நான் அம்மா கட்டிக்குவாடி. சரி. அம்மா இங்கே கொஞ்சம் வாம்மா. என்னடா கூப்பிட்ட? நீ லோன் வாங்கித்தான் அவள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தே இல்லைம்மா. இந்த லோன் வாங்கி வந்து கொடுத்துட்ருக்காம்மா, இந்தா வாங்கிக்க. தாப்பா
என் மயன் நீ இப்போதே நிரூபிச்சிருக்க. பொண்டாட்டிட்ட எப்படியோ பேசி தங்கச்சி குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்யா. தாயா தாயா. அப்புறமா மாதம் மாதம் 10,000 பேங்க்ல கட்டிடணுமாம்மா அந்த லோன் காசை. என்ன தேங்குற? நீ தானே நீ லோனை வாங்கி கொடு நான் கட்டுறேன்னு சொன்னேன் அவள்கிட்ட. ஏண்டா ஒரு பேச்சு சொன்னா நீங்க எங்களே கட்ட சொல்லுவீங்களாடா? இந்தருமா நீ அவள்கிட்ட சொல்லி வாங்கி தர சொன்ன, நான் வாங்கி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நீனாச்சு உன் மருமகளாச்சு. நீ உன் மருமகள்கிட்ட சொல்லிக்க என்ன பேசுறதுனாலும். இத்தனை நாள் இந்த மங்கம்மாளை பத்தி தெரியாம இருந்திருக்கா உன் பொண்டாட்டி. இனி தெரிஞ்சுக்குவா. போடா போடா, நான் பாத்துக்கிறேன். என்னத்தையோ பண்ணி தொலை, என்னை இந்த வம்பில் இழுத்து விட்டுறாத. என்னத்தையோ செய்யுங்க, என்னைய மட்டும் ஆளை விடுங்க. மாமல்லி இங்க கொஞ்சம் வா. என்னம்மா நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, வா ஷாப்பிங் போயிட்டு வரலாம். அடியாத்தி எவ்வளோ நகைய, பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கே, பார்க்க கண்ணை பறிக்குதே. அம்மா இதுக்கே இவ்வளோ ஆச்சரியப்பட்டேன் என்ன? இன்னும் வாங்க, உங்களை நான் இன்னும் வேறு கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். வெல்கம் மேடம், வெல்கம். தம்பி நாங்கள் வேலு கம்பெல்லாம் வாங்க வரல, நகை வாங்க வந்திருக்கோம். வாட் வெல்கம்பு? அம்மா என்னம்மா பேசுகிற? அடி அந்த தம்பி தானடி வேலு கம்புனுச்சு. அம்மா அதுக்கு பேர் வேலு கம்பு இல்லை, வெல்கம். நம்மளை வாங்கன்னு வரவேற்கிறாங்க. அப்படியா? எனக்கு என்ன தெரியும். சரிப்பா, நல்ல டிசைன் எடுத்துக்காமி. மேடம் இங்கே உள்ளது பூரா வெரி பியூட்டிஃபுல் நியூ மாடல் டிசைன்ஸ். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்க. அடியே இவன்ட்டு நம்ம நல்ல டிசைனாக தானடி எடுத்து காமிக்க சொன்னோம். இவன் என்னடி என்னமோ நீ இவங்கிறியா பிடி ஃபுல்லுங்கிறியா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. லூஸாக இருப்பானோ இவன். அம்மா எல்லாம் நான் வீட்டில் வந்து விளக்கம் சொல்கிறேம்மா, வாமா நகையை வாங்கிட்டு போவோம். ஏண்டி இப்போ நேராக வீட்டுக்கு தானே போகிறோம்? இல்லைம்மா இந்த டெய்லர் கடையில் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கோம்ல, அப்படியே வாங்கிட்டு போயிடலாமா?